செய்தாலோ இங்கே ஒரு வேலை தொட மாட்டா. அங்கே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்தாலோ என்னமோ. ஃபோன் கூட சரியாக பேச மாட்டேங்க. ஒரு இட்டு வந்துட்டு போனான்னா நல்லாயிருக்கும். எனக்கும் அவளை பார்க்கணும் போலயே இருக்கு. ஏக்கா, வெள்ளத்தாயி வா, உள்ள வா. ஏக்கா கெதியா இருக்கியா? ஏதோ இருக்கேன் வெள்ளத்தாயி, வா வந்து இங்கே உட்காரு. இல்லைக்கா தானே இப்படி கீழே உட்கார, எனக்கு அதுதான் வசதியாக இருக்கும். ஏக்கா நீ மேலே உட்கார வேண்டியது தானே, ஏன் கீழே வந்து உட்காந்தே? இருக்கட்டு வெள்ளத்தாயி, நானும் இப்படி சேர்த்த உட்காரேன். ஏக்கா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டா? அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு வெள்ளத்தாயி. நீ தான் கல்யாணத்துக்கு வந்தவ, கல்யாணத்தை பார்த்துட்டு உடனே கிளம்பி போயிட்டவ. என்னக்கா செய்ய, உனக்கு தான் தெரியுமில்ல, என் மருமக தங்கச்சி கல்யாணமும் அன்னைக்கு தான். அதனால தான் வந்துட்டு உடனே கிளம்பிட்டேன். தீபா நல்லா இருக்காளா? ஃபோன் போட்டாளா? அது ஃபோன் போடுதா, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஃபோன் போட்டு பேசுதா. ஏக்கா சோகமாகி சொல்லுதே? என் புள்ள அங்கே என்ன பண்ணுதாலோ அவன் நினப்பாவே இருக்கு வெள்ளத்தாயி. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான்க்கா இருக்கும், போக போக சரியாயிடும். பொம்பளை பிள்ளைன்னு பெத்துட்டா இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்து அனுப்பி தானே ஆகணும். ஏதோ ராசு கல்யாணம் முடிக்கவும் சின்ன பொண்ணு வீட்டில் இருக்கா, இல்லைன்னா உனக்கு இன்னும் பொசுக்குன்னு இருந்திருக்கும் என்ன? அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கு வெள்ளத்தாயி. ஏக்கா அப்படி சொல்லுதே? இன்னும் உனக்கு கோபம் குறையிலையா? அந்த புள்ள என்ன கட்டா குடும்பம் நடத்துது? வீட்டு வேலையும் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டியா? ஒன்னையும் நல்லா பார்த்துக்கிட்டியா? அன்னைக்கு கல்யாணத்தில் கூட ஓடி ஆடி நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தா பார்த்துக்க. நீயா பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணை பார்த்துருக்க முடியாது பார்த்துக்க. நீ தான் மெச்சிக்கணும் அவளை. சின்ன பொண்ணு. சொல்லுங்க அத்தை. வெள்ளத்தாயத்தை வாங்க, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன் அம்மாளு. கெதியா இருக்கியா? இருக்கேன் அத்தையோ, நீங்க கெதியா இருக்கீங்களா? இருக்கேம்மா. உங்க வீட்டில் ஏதாவது ஃபோன் பண்ணாவளா? நீ ஏதாவது ஃபோன் பண்ணி பேசுனியா? அப்பா அம்மாலாம் பேசுறது இல்ல அத்தை, தங்கச்சி தான் அப்பப்போ பேசியா. இப்போ தீபா கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தா. நீங்க தான் சீக்கிரமா கிளம்பிட்டீங்களே. அப்படியா? சரி, வீட்டுக்கு தான் ஒரு நாள் வர சொல்லு, பார்ப்போம். சொல்லியேன் அத்தை. சரி, நீ அப்பா அம்மாவை நினச்சி வருத்தப்படாத என்ன, எல்லாம் கொஞ்சம் நாள் ஆகிட்ட சரியா போயிடும். சரிங்க அத்தை. ஏதோ தங்கச்சி பேசவும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு எனக்கு. சரி, கதை விட்டுட்டே நின்றுட்டு இருக்காத, போய் டீயை போட்டு எடுத்துட்டு வா 2 பேருக்கும். போடுறேன் அத்தையோ. வெள்ளத்தாய் அத்தைக்கு மட்டும் தானே? எனக்கும் சேர்த்தி போடு. நீங்க இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே சாப்பிட்டு ஒரு காப்பி குடிச்சீங்க? ஆமாம், காப்பி குடிச்சு இப்போ டீ வேணும். போடுன்னா போட வேண்டியது தானே. அதாவது அத்தையோ, நல்ல உடம்புக்காரின்னா நானும் போட்டு கொடுத்துருவேன். ஆனால் பாருங்க, சுகரு, ப்ரெஷரு, அல்சருன்னு எல்லா இருரும் வச்சிருக்கீங்க. அப்படி இருக்க போய் டீ காஃபின்னு உள்ள தள்ளிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு கெதி இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் சொல்லுதேன். ஒரு வயசுக்கு மேலே நம்ம உடம்பு நம்ம பேச்சை கேட்காத அத்தையோ. அதனால நம்ம தான் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். என்ன வெள்ளத்தாயத்தை நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றது சரிதானே? எனக்கு கெதி இல்லாமல் போயிட்டுன்னா அது ஏன் பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிட்டேன். போடுன்னா போட்டு கொடுக்கறது மட்டும்தான் உன் வேலை, பார்த்துக்க. நான் எப்படி இருக்கணும், என்ன சாப்பிடணும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. என்னமோ 100 பவுன் போட்டு வந்தவ மாதிரி அதிகாரம் பண்ணுதே. ஏக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா. வெள்ளத்தாய் நீ கம்முன்னு இரு, நான் பேசிக்கிட்டேன். என் பையன் சம்பாதிக்கு தான் நான் சாப்பிடுதேன். நாளைக்கு எனக்கு கெதி இல்லாமல் போயிட்டாலும் அவன் பாப்பியான். நீ யாருடி நேற்று வந்தவ? இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு அதிகாரம் பண்ணுதே. ஒன்றும் இல்லாத வந்தவளுக்கு வாய் காது வரைக்கும் நீளுது. நீ எப்படி கல்யாணம் முடிச்சு வந்தேன்னு மறந்துட்டியோ? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு நீ ஒரு வேலைக்காரி, அவ்வளோதான். போய் டீ போட்டு எடுத்துட்டு வாப்பா. ஏக்கா இப்படிலாம் பேசாதக்கா. நீ ஒன்றும் அப்படி நகை நட்டுக்கு ஆசைப்படுற ஆளும் கிடையாது. ஏன் இப்படி அந்த பிள்ளைய இப்படி பேசி நோகடிக்க? பாவம், அந்த பிள்ளை முகமே வாடிட்டு. எனக்கு வரப்போகிற மருமவ எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சேன் தெரியுமா? ஆனால் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அப்படி தான் வந்திருக்கா இவ. என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இன்னும் என்னால் மறக்க முடியல வெள்ளத்தாயி. ஏக்கா உன்னை ஏமாத்தின தினமும் வாஸ்தவம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 2 பேரும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ, நல்லபடியாக வாழட்டும்னு விடுக்கா. நீ அதையே இப்படி நினச்சிக்கிட்டு அந்த பிள்ளையை மனசு நோவுற மாதிரி பேசிகிட்டே இருக்காது என்ன? சரி, அதை விடு வெள்ளத்தாயி. அங்கே கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டா? முடிஞ்சிட்டுக்கா. நில்லடி. எனக்கு எங்கடி டீ? உனக்கு எவ்வளோ அதுப்பு இருந்தா நான் அவ்வளோ சொல்லியும் எனக்கு டீ எடுத்துகிட்டு வராமல் வந்திருப்பேன். வெள்ளத்தாயி, அவளுக்கு என்னமோ சப்போர்ட் பண்ணிய பாத்தியா அவளச்சனத்தை? சின்ன பொண்ணு நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. இங்கே பாருங்க அத்தையோ, நான் உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன் பார்த்துக்கணும். நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு கெதி இல்லாமல் போயிட்டா உங்க பையன் செலவு பண்ணுவாரு தான். ஆனால் வலியும் வேதனையும் உங்களுக்கு தானே. அது மட்டும் இல்லை, செலவு மட்டும்தான் உங்க பையன் பண்ணுவார். ஆனால் உங்களுக்கு 4 3 நான் தான் இருந்து பார்க்கணும் என்ன. ஆனால் அதுக்காண்டியெல்லாம் நான் இப்போ டீ போடாமல் வரல. நீங்கள் பொறுமையாக என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, ஏதோ தான் வெள்ளத்தாய் வந்திருக்கா, கொஞ்ச நேரம் டீ சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம், போட்டு வந்து கொடுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா போட்டு வந்து கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் அதுக்கு என்னென்னலாம் பேசிவிட்டீங்க? 100 பவுன் கேட்குதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, அன்பா சொன்னால் மட்டும்தான் இந்த சின்ன பொண்ணு கேட்பா. அதட்டி சொல்லி என்கிட்ட வேலை வாங்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு டீ வேணும்னா நீங்களே போய் போட்டு குடிச்சுக்கோங்க என்ன. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் வாய் வடக்கால போய் தெற்கால வந்துடுது. ரொம்ப நல்லவன்னு சொன்னியே பாத்தியா, என்ன போடுதான்னு. ஏக்கா நான் இப்படி சொல்கிறேன்னு என் மேலே கோவப்படாத. அவள் சொல்கிறதும் சரிதானே, உன் நல்லதுக்கு தான் அவள் சொன்னான். உன் உடம்பு நல்லா இருக்கணும்னு தான் சொன்னான். சரி, நீ அவள் சொல்கிற மாதிரி பொறுமையாக கேட்டிருந்தீங்கன்னா கூட போட்டு வந்து கொடுத்துருப்பா.
நீ அதை டீ கேட்கவும் அவளும் போட்டு வந்து தரமாட்டேன்னு நிற்கிதா. 2 பேரும் மாமியார் மருமகளும் சரியா இருப்பியே போல. நடுவில் பாவம் ராசு தான் மாட்டிட்டு முழிக்க போறியான். அதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி நீ டீயை குடி, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வரேன். அப்படி பரவாயில்ல கயிறுட்டு இருந்தா நீ குடி. ஐயோ நீ பாரு வெள்ள தாயி, நீ குடி. நான் செத்த நேரத்துக்கு முன்னாடி தான் அவ சொன்ன மாதிரி காப்பி குடித்தேன். நீ குடி பரவாயில்ல. ஆனால் உனக்கா உன் மருமவை போடுற டீ அற்புதமாக இருக்குது பார்த்துக்க. இவ வேற அற்புதமாக இருக்குன்னு வேற சொல்லுதான். பேசாமல் பொறுமையாகவே கேட்டிருக்கலாமோ? இதுக்கு மேலே கேட்டோம்னா அவளுக்கு என்னமோ நான் பயந்துட்டேன்னு நினச்சிக்குவா. வேணாம் வேணாம், நாம் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டு குடிச்சுக்குவோம். இந்தாங்க டீ குடிங்க. உங்களுக்கும் சேர்த்தி தான் போட்டேன். இந்த சின்ன பொண்ணு ஒன்று அவ்வளோ மனசாட்சி இல்லாதவ இல்லை. அப்புறம் கண்ணை உருட்டி உருட்டி பார்த்தா மட்டும் பயந்துருவோமா? உங்களுக்கு இப்போ டீ வேணுமா வேணாமா? பேசாமல் வாங்கி குடிச்சிட வேண்டியதுதான், இல்லைன்னா எடுத்துகிட்டு போனாலும் போயிடுவா. போனால் போகுது, குடு, குடிச்சு தொலையுதேன். எனக்கு மனசே ஒன்றும் சரியில்லை. நான் பார்வதி அத்தை வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சோறு பொங்கி வச்சுட்டு நீ எங்கே வேணாலும் அளவிட போ. எல்லாம் பொங்கியாச்சு போட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா நான் வந்து போட்டு தாரேன். வெள்ளத்தாயத்து போயிட்டு வரேன். சரிம்மா. பாத்தியாக்கா, நல்ல பிள்ளைதான்க்கா. என்னதான் பேசினாலும் டீ போட்டு தானே கொடுத்துருக்கா. மருமவளுங்க நல்லவளாகிறதும் கெட்டவளாகிறதும் மாமியாருங்க நம்ம கையில் தான்க்கா இருக்கு. நாம் அவங்கள பிள்ளை மாதிரி நடத்தினோம்னா அவளுகளும் நம்மளை பெத்த தாயை மாதிரி பார்த்துக்குவாளுவ. கல்யாணத்தில் நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவளை நல்லபடியாக நடத்த பாருக்கா. நீ என்னை விட வயசில் பெரியவ, உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை. அந்த பிள்ளை அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு ராசை நம்பி வந்திருக்கு. இங்கே நீயும் அவளை இப்படி கரிச்சு கொட்டினா அந்த பிள்ளை எங்கே போகும் பாவம். ஏம்மா தீபா, ஏன் தங்க பிள்ளை மாப்பிள்ளை மக்களே வாங்க மாப்பிள்ளை. ஏம்மா ஏம்மா கெதியா இருக்கியா? பொண்ணை பார்த்த அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு பார்த்துக்க. மாப்பிள்ளை வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. இருக்கட்டும் அத்தை, எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு சாயந்தரமா வந்து தீபாவை கூப்பிட்டுக்கிறேன்னு. அவ உங்க நினப்பாவே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியா, அதான் நான் இந்த பக்கம் வேலை இருக்கும் அவளை கூட்டிட்டு வந்தேன். அப்படியே மாப்பிள்ளை, ரொம்ப சந்தோஷம். இருங்க மாப்பிள்ளை, ஒரு காப்பியாவது போட்டு தரேன், சாப்பிட்டு போவிய? இல்ல அத்தை, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் வந்து சாப்பிட்டுக்கிறியா என்ன? அப்படின்னா சாயந்தரம் வாங்க பேசிக்கலாம் என்ன? சரி தீபா, நான் கிளம்புதேன். சரிங்க. வெள்ளத்தாயத்தை கெதியா இருக்கீங்களா? எனக்கு என்ன மக்களே, நான் கெதியா இருக்கேன். நீ கெதியா இருக்கியா? அங்கே புகுந்த வீட்டில் எல்லாம் நல்லா பேசுதாவளா? மாப்பிள்ளை ஒன்று நல்லா பார்த்துக்கிறாரா? எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க அத்தை. அண்ணன் எங்கம்மா வேலைக்கு போயிடுச்சா? ஆமாட்டி, காலையில் ஷிஃப்ட்டு அவனுக்கு. இப்போ மத்தியானம் வந்துடுவான்ல. சரி நீ உட்காரு டீ. காப்பி டீ ஏதாவது குடிக்கிறியா? பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போட்டு வரட்டுமா? ஏன் தங்கம் அவளே சொல்லுடி, என்ன சாப்பிடுத? பூஸ்ட் குடிக்கம்மா. சரி இது போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்ன? ஏம்மா ஏன் சாமி, என்ன வேணும் கேளு. அம்மா உனக்கு வேறு ஏதாவது செஞ்சு தட்டுமா? ஏம்மா நீ எதுக்கு அடிப்படிக்கு வேலை பார்க்க போகிற? மைனிக்காரி எங்க? அவள் பார்வதி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு போயிருக்கியாடி. அது சரி, ஊர் சுத்த போயிட்டாளா? எங்கள் அம்மையை வேலை செய்ய வச்சுட்டு? தீபா இல்லை மக்களே, அவள் இவ்வளோ நேரம் இருந்து வேலை பார்த்துட்டு சோறுலாம் பொங்கி வச்சுட்டு தான் போயிருக்கியா. வேலையெல்லாம் முடிச்சிட்டாலும் ஊர் சுற்றணும்னு என்ன இருக்கத்த? வீட்டில் இருக்க வேண்டியதானே? ஸ்னேகாவேது போய் பார்த்து பேசிட்டு வரலான்னு போயிருப்பாம்மா. ஏம்மா நீ இரு, நீ வந்து உக்காரு, நம்ம பேசிகிட்டு இருப்போம். அவள் வந்து போட்டு கொடுக்கட்டும் எனக்கு பூஸ்ட்டு. அவளுக்கு ஒரு ஃபோனை போடு. சரிக்கா, நீ பிள்ளைகிட்ட பேசிட்டு இரு, நான் சாயந்தரமா வரேன் என்ன? தீபா வர மக்களே. சரி அத்தை. என்னம்மா புது மருமகளை ரொம்ப தான் தாங்குத போல? தாங்குறாவ. போறவேன்னா நீ அடுப்படிக்கு போறேன்னு சொல்லுத, அவளுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லு. ஏட்டி அவள் வீட்டில் இல்லாதது நல்லது தான் பார்த்துக்க. நம்ம சத்த நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் என்ன? அதுவும் சரிதான், ஆனால் அவள் வந்து எனக்கு பூஸ்ட் போட்டு தரட்டு என்ன? சரி வா, வந்து உக்காரு வா. என் செல்லம் அவ. மாப்பிள்ளை ஒன்று நல்லா பார்த்துக்கிறாரம்மா? அதெல்லாம் அவர் நல்லா பார்த்துக்கிட்டியாருமா. ஓ மாமியா, அது சூனியக்கார கிளவி மாதிரி அப்போ பாரு உருன்னே தான் இருக்கு. ஏன் நாத்தனாக்காரி அவ வீட்டில் இருக்கவே மாட்டியா போல. இங்கே தாம்மா வாரத்தில் 5 நாளைக்கு இருக்கா. 2 பேரும் சேர்ந்துட்டு அதை செய்ய இதை செய்யின்னு வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறாளுவோம்மா. என்ன சொல்கிறதீப்பா? ஆமாம்மா, எல்லா வேலையும் நானே செய்யணும்னு எதிர்பார்க்குறாளுவ. ஆனால் அவர் நல்ல டைப்புமா. என்னை விட்டு கொடுக்காம பேசுதாரு. என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வந்து தராரு. அடிக்கடி வெளியிலாம் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். புருஷன் ஒருத்தன் சரியாக அமைஞ்சிட்டா போதும்டி, எதுவாக இருந்தாலும் சாதிச்சுக்கிட்டு வந்துடலாம். ஆனால் உன் மாமியாக்காரி பற்றியா? பொண்ணு கேட்டு வரும்போது என்னாவா வலிஞ்சா, இப்போ வந்து உன்னை வேலை வாங்குதாளா? ஆமாம்மா, ஆனால் நானும் ஒன்று எல்லா வேலையும் இழுத்து போட்டுலாம் செய்யறதில்ல பார்த்துக்க. நீ என்னமோ சொல்லிட்டு போன்னு நான் செய்கிற வேலையை மட்டும் தான் செஞ்சிகிட்டு இருக்கேன். ஆமாம் பாரு, அப்படியே இரு. இப்போவே வந்து வேலையெல்லாம் செஞ்சு பழகுனேன்னு வையே, அப்புறம் எல்லா வேலையும் உன் தலையிலே போட்டுருவாளுவ. சரிடி, உங்கள் அன்னிக்காரி வர்றப்ப வரட்டும், நான் பூஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீ சாப்பிடு என்ன? வீட்டுக்கு வந்த பிள்ளை இப்படி வெறும் வயிறாவா இருப்ப?
நான் போய் பூஸ்ட் போடுதேன், நீ உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லு என்ன? ம் சரிம்மா, நான் ஃபோன் போடுதேன். சரி நீ பேசு, நான் பூஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ஹலோ அண்ணே. இங்கே பாரு சின்ன பொண்ணு, உங்கள் அத்தை பேசினதுக்கெல்லாம் வருத்தப்படாத என்ன? அப்போதைக்கு வருத்தமாக தான் இருந்துட்டு அப்புறம் நல்லா பேசி விட்டுட்டேன். சரி இதுக்கு மேலே இருந்தால் இன்னும் பேசிடுவேன்னு பயந்துட்டு தான் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா என் வாயின் சும்மா இருக்காது பார்த்துக்க. எல்லார் வீட்லேயும் இந்த மாமியார் மருமக சண்டைங்கிறது இருக்க தான் செய்யுது சின்ன பொண்ணு. என் வீட்டில் பார்த்தியா, எங்கள் மாமியாவுக்கு எனக்கு எப்போவுமே ஒத்து வராது தான். என்ன ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாவ. நானும் உன்ன மாதிரி தான், ஒரு சமயம் வருத்தப்படுவேன், ஒரு சமயம் நல்லா பேசி விட்டுருவேன். ஆனாலும் உனக்கு ராசு மாமா சப்போர்ட் இருக்குது. என்னை யோசிச்சு பாரு, என் புருஷன் சப்போர்ட்டும் இல்லை. என் புருஷனுக்கு என்னை கண்டாவே பிடிக்காது, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாவ. நான்லாம் இந்த குடும்பத்துலேருந்து குப்பை கொட்டலையா? அதுதான் நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன் தேவா உங்ககிட்ட நல்லாவே பேச மாட்டேங்க? உன் மாமியா இதை பற்றி ஏதாவது பேசுனுச்சா? இல்லையே ஸ்னேகா, அப்போ ஏதோ விஷயம் இருக்குது அப்படி தானே? ஆமாம் சின்ன பொண்ணு, என் புருஷன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காவ. ஆனால் எங்கள் மாமியா அந்த பொண்ணை கட்டவே கூடாதுன்னு வீட்டில் பிரச்சனை பண்ணி செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டி என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாவ. என்ன சொல்கிற ஸ்னேகா, இவ்வளோ நடந்திருக்கா? ஆமாம் சின்ன பொண்ணு, அதனால தான் அவருக்கு என்னை கண்டாவே பிடிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, அவர் குடிக்கிறதுக்கும் அதுதான் காரணம். காதலிச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல, கட்டிக்கிட்ட என் கூடயும் சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியல. இதெல்லாம் நினச்சி தான் அடிக்கடி அவர் குடிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி வந்த கொஞ்ச நாளில் தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? அவரே ஒரு நாள் போதையில் என்கிட்ட எல்லாம் வளரிட்டாரு. எனக்கு மனசு சங்கடமாக தான் இருந்தது. நானும் கொஞ்ச நாள் அழுதுட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்ன பண்ண முடியும், இதுதான் வாழ்க்கைன்னு வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவரால் மாற முடியல. அவர் இன்னுமே குடிச்சிட்டு தான் இருக்காரு. இப்போ என் மாமியாக்காரி ஜீவா லவ் மேரேஜ் பண்ணாலும் ஓகேன்னு சொல்லுதா இல்லை, அதுக்கு காரணமும் இதுதான் தெரிஞ்சுக்கோ. சும்மா ஒன்றும் ஜீவாவை லவ் மேரேஜ் பண்ணாலும் பண்ணிக்குன்னு சொல்லலை. ஜீவா வாழ்க்கையும் அப்படி ஆகிடக்கூடாதுன்னு தான் லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லுதாவ. ஓ, இதுக்காண்டி தான் லவ் மேரேஜ் பண்ணாலும் ஓகேன்னு சொல்லுதாவலாம். நான் கூட பார்வதித்து பரவாயில்லையேன்னு நினச்சேன். ம் அதுவா பரவாயில்ல. சோம்பேறி சோறு கேட்டா தின்னுட்டு தின்ன கேட்டான்னு நல்லா தின்னு தின்னு உடம்பத்தான் வளர்த்தி வச்சிருக்கு. என் வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டு. அப்படி ஏன் சொல்லுத ஸ்னேகா? தேவா நல்ல பையன்தான், கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் நல்லவர் தான், குடிக்காத வரைக்கும். சரி ஸ்னேகா, நீ வருத்தப்படாத, எல்லாமே சரி பண்ணிடலாம். தேவா லவ் பண்ணது யாரு, என்ன நடந்தது, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எல்லாமே தெரியும் சின்ன பொண்ணு. அது எல்லாமே தேவாவே உன்கிட்ட சொன்னானா? இல்லை சின்ன பொண்ணு, அவரு போதையில் மேலோட்டமாக தான் சொன்னார். நான் அதுக்கப்புறம் எங்கள் மாமியா கிட்ட தான் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ. சின்ன பொண்ணு ஃபோன் போட்டியா? ஆமாம், ஏன் ஃபோன் எடுக்கல? மீட்டிங்ல இருந்த சின்ன பொண்ணு. சொல்லுமா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, வாங்க நேரில் பேசிக்கலாம். விஷயம் இல்லாம ஃபோன் பண்ண மாட்டியே, என்னன்னு சொல்லு சின்ன பொண்ணு. உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இவர் வேற. சரி, வரும்போது எனக்கு ஒரு முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வாங்க. சரி சின்ன பொண்ணு, வாங்கிட்டு வரேன். அதுக்கா ஃபோன் போட்ட? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவே, இல்லை வாங்க நேரில் பேசிக்கலாம், நான் வைக்கேன். யார் சின்ன பொண்ணு, ராசுமாமாவா? ஆமாம் ஸ்னேகா, நீ சொல்லு, யார் அந்த பொண்ணு, என்ன நடந்தது? அது ஒரு பெரிய கதை சின்ன பொண்ணு, அது இன்னொரு நாள் பேசுவோம் என்ன. சாப்பாடு நேரம் ஆக போகுது இல்லை, என் மாமியா கறிக்கு போய் நான் சாப்பாடு போடணும், இல்லைன்னா அதுக்கு வேற ஏதாவது தொணன்னு பேசிக்கிட்டே கிடப்பா. உன் மாமியாக்கிட்டையும் கத்திட்டு வந்திருக்க, அதனால நீயும் போய் என்னன்னு பாரு என்ன. இன்னொரு நாள் பேசுவோம், என்ன நடந்ததுன்னு நான் உனக்கு விவரமாக சொல்லுதேன். சரி ஸ்னேகா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. அப்புறம் தேவா கிட்ட ஏதாவது பேசி பார்ப்போம். முதல்ல குடிய நிறுத்தத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுவோம் என்ன. சரி சின்ன பொண்ணு, நான் இப்போ உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உன் மாமியா கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காது என்ன. அது அப்படியே என்ன வாமா மருமவளையும் மடியில் உட்கார வச்சு பேசுது, அதுக்கிட்ட வேற நான் எல்லாம் சொல்லுதேன். நான் ஏதாவது கேட்டாவே அது எரிஞ்சு எரிஞ்சு விழுவுது. ஆனால் ஸ்னேகா, என் புருஷனுக்கு இதெல்லாம் தெரியுமா? ராசு மாமாவுக்கு தெரியும், ஆனால் லவ் பண்ணாருன்றது மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். நீ ராசு மாமா கிட்டே எதுவும் கேட்டுக்கிட்டு இருக்காது என்ன, நானே உனக்கு சொல்லுதேன். சரி ஸ்னேகா. சரி, உன் முகமே சரியில்லைன்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் பேசலான்னு. நம்ம தெருக்காரிங்களாம் இங்கே தான் வந்து உட்காந்து கதை விட்டுட்டு இருப்பாளுங்க. உனக்கு நேரம் போகலன்னா இங்கே வந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரிங்க எவ்வளவு இங்கே இருப்பாளுங்க, நீ பேசிகிட்டு இருந்துட்டு போகலாம். சரி போகலாமா? ஆனால் உங்களுக்குள்ளே இப்படிலாம் ஒரு கதை இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஸ்னேகா. பரவாயில்ல, உன்கிட்ட கூட நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இவ்வளோ நடந்திருந்தாலும் நீ சந்தோஷமாக தான் இருக்க. என்ன பண்ணுற சின்ன பொண்ணு, அதையே நினச்சி அழுது வருத்தப்பட்டு என்ன கிடைக்க போகுது. என் கவனத்தை வேறு பக்கம் திருப்பணும் தான், என்ன அழகுபடுத்திக்கணும்னு அதை இதையும் வாங்கிட்டு இருப்பேன். அதுலேயும் அவருக்கு கோவம் தான். சரி வீடு, இந்த சின்ன பொண்ணுகிட்ட சொல்லிட்டே இல்லை, எல்லாம் சரி பண்ணிடலாம். ஏதோ ஒன்னால என் வாழ்க்கை மாறணும்னு இருந்தால் அதை யாரால மாற்ற முடியும். சரி நான் கிளம்புதேன் சின்ன பொண்ணு, நீ கிளம்பு என்ன. பாவம் ஸ்னேகா, இவ்வளோ கஷ்டத்தை மனசில் வச்சுட்டு இருக்கியா? தான் புருஷனுக்கே நம்மளை பிடிக்கலன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும். ஆமாம், இந்த ஜீவா மேட்ரு என்னாச்சுன்னு தெரியலையே. அன்னைக்கு கோயிலில் அந்த பொண்ணை பார்த்துட்டேன், அவங்க வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னியான். அப்புறம் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து எந்த டைமில் வெளியே வருது, எங்கே போகுது வருதுன்னு பார்த்துட்டு சொல்லுன்னு சொன்னேன். இது வரைக்கும் எதுவும் சொல்லவே இல்லையே. ஒரு ஃபோன் போட்டு கேட்போமா?
இப்போ வேணாம், இந்த கிழவிக்கு சோத்தை போட்டுவிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு அவன்கிட்ட பேசிக்கலாம். என்ன சோஃபால ஒரு பாடி கவுந்து கிடக்கு? யாரு? ஓ, நம்ம நாத்தனாக்காரி. கல்யாணம் ஆகி ஒரு 10 நாள் கூட வீட்ல இருக்கல, வந்துட்டா. இனி ஆயாலும் மௌலும் சேர்ந்து அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு அடுப்படியிலேயே போட்டுருவாளுவ என்ன. சரி வான்னு கேட்டு வைப்போம். இப்ப பாரு சின்ன பொண்ணு பர்ஃபார்மன்ஸ். தீபா, மயனி, என்ன நம்மளுக்கு மேல ஓவர் நடிப்பாவுல இருக்கு? என்கிட்டயே உன் நடிப்பை காட்டுதியா? உனக்கு மேல நடிச்ச பத்தியா? வா தீபா, இப்ப வந்த கெதியா இருக்கியா? இருக்கேன் மைனி, நீங்க கெதியா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது மைனி. என்ன காண்டாம இருக்கும் கக்கூஸ் போற மாதிரி ஒரு சவுண்டு. ஓ மாமியா கிழவியா? என்னத்தையோ ஒரே உருமலா இருக்கு. தொண்டையில எதுவும் சிக்கிட்டா? ஏய், இவகிட்ட இப்போ வாய கொடுக்க கூடாது. அப்புறம் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சண்டைக்கு வந்துட்டு கிடப்பா. மருமவளே, என்ன கிளவிட்டு சண்டை போட்டு போனேன் மருமவளேன்னு கொஞ்சுதான். என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்னமோ நல்லா பேசுதா. ஏன் மருமவளே வாய பொழந்துட்டு நிக்க? கொசு உள்ள போயிட்டு மூக்கோலியே வந்துட போகுது. அது வந்து ஒன்றும் இல்லத்தையோ, கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து இப்போ தான் நல்லா பேசுறீங்களா, அதான் அப்படியே மலைச்சி போய் நின்றுட்டேன். ஏதோ அத்தை உன் மேல கோவமா இருந்தேன். இப்போ கோவம் போயிட்டா அத்தையோ? அது வந்து கொஞ்சமா போயிட்டு. மருமவளே, உன் நாத்தனா வந்திருக்கா பாரு. இவ்வளோ பெரிய உருவம் நிற்கிறது எனக்கு கண்ணு தெரியாதா அத்தையோ? அதுக்கு இல்லைம்மா, போய் அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடு. சோறுலாம் பொங்கி வச்சுட்டு தானே அத்தையோ போனேன். சோறு இருக்குது, குழம்பு இருக்குது, பொரியல் இருக்குது, போட்டு வந்து கொடுக்கவா? கல்யாணம் முடிச்சு முறை வீட்டுக்கு வந்திருக்கியா? வெறும் சோறு குழம்பு பொரியல் தான் போடுவியோ? ஒரு அப்பளத்தை பொரி, வடையை சுடு, ஏதாவது ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடு. அதானே கேட்டேன். அதுக்கு தான் இந்த கொஞ்சல்ஸா? இனிமே அவளுங்களுக்கு வரிசையாக வடித்து வாயில் கொட்டணும். சரி, மாமியா கிளவி நடித்தாலும் மனசுக்கு குளுமையாக இருக்குது. போயிட்டு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுப்போம். போய் செய்யுமா, ராசு வர நேரம் ஆயிட்டு பாரு. எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம் என்ன? சரிங்க அத்தையோ. என்னடி ஒரே பாசமலையா பொழிஞ்சுக்கிறிய? அவ தீபான்னு ஓடி வரா, நீ மயனின்னு ஓடி போற. 2 பேரும் கட்டி பிடிச்சி உருள்றிய. பாசமலை நீ வேறம்மா. பூரா நடிப்புமா. அவளுக்கு மட்டும்தான் நடிக்க தெரியுமா என்ன? அதான் நானும் நடித்தேன். அவன் நடிக்கிறான்னு எனக்கு தெரியும், நான் நடிக்கிறேன்னு அவளுக்கு தெரியும். நீ அதெல்லாம் கண்டுக்காத என்ன? நானும் உனக்காண்டி தான் மருமவளே கிருமவளேன்னு நடிச்சிட்டு கிடைக்கேன். அப்போ தான் இவ்வளோ வேலை வாங்க முடியும். தீபா, உனக்கு வெங்காய பச்சி போடவா? வேணாம் மைனியோ, உளுந்த வடை சுடுங்க. உளுந்த வடையா? ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு பஜ்ஜியை சுட்டு போடலான்னு பார்த்தா இவ உளுந்த வடை கேட்குறா. உளுந்த ஊற வச்சு ஆட்டி சுட்டு புட்டு இவ வாயில போட்டு. சபா, மைனியோ ஸ்வீட் என்ன செய்றிய? கேசரி கிண்டி கொடுத்துருவோம், அதுதான் ஈஸியாக இருக்கும். கேசரி கிண்டி கொடுக்குறேன் என்ன? வேணாம் மைனியோ, குலோப் ஜாமுன் செஞ்சிருங்க. அடி பாவி, குலோப் ஜாமுனுக்கு எவ்வளோ வேலை கிடக்கு. மாவை பிசைஞ்சி உருட்டி எண்ணெயில் போட்டு எடுத்து ஜீரா செஞ்சு குலோப் ஜாமுன் கேட்குது இவளுக்கு. இப்போதான் குத்த வச்சு உக்காந்துருக்கா இவளுக்கு குலோப் ஜாமுன். என்ன மருமவளே யோசிச்சுட்டே இருக்க? நீ தான் பம்பரமாட்ட சுற்றி சுற்றி வேலை செய்வியே. சீக்கிரம் செஞ்சு எடுத்துட்டு வாப்போ. கிளவி வேற மருமவளேன்னு உருகி ஊத்துதான். மாவளுக்கு எல்லாம் செஞ்சு போடணும்னு பேசிட்டு கிடக்குது. அந்த டீ போடுற பிரச்சனையில பொறுமையாக கேட்டால் செஞ்சு கொடுத்துருப்பேன்னு சொன்னேன். அதை பிடிச்சிக்கிட்டு கிளவி இந்த வழி வலிஞ்சிக்கிட்டு கிடக்கா. என்ன மைனி பார்த்துட்டே நிற்கிறாவ? ஏதாவது உதவி தேவைப்படுமோ என்னமோ? அது வந்து என் மருமவளை உதவியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாடி. அவளாம் சிட்டா செஞ்சு கொடுவா பாரு, எல்லாத்தையும் ஒத்தாளா நின்று. அப்படிதானே மருமவளே? நீ நடத்து கிளவி. அதையோ. தீபா, என்ன? இந்தாம்மா நீ கேட்ட மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, டைரி மில்க் சில்க்கு, ரசகுல்லா, சிப்ஸு, முறுக்கு எல்லாம் இதுல இருக்கு. அடி பாவி பாதகத்தி, அந்த மனுஷங்கிட்ட இவ்வளவையும் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டா என்கிட்ட உளுந்த வடையை சூடு குலோப் ஜாமுனை செய்யுன்னு சொன்னேன். அது என்ன வயிறா வாலியா? மாப்பிள்ளை சாயந்தரம் வர்றாரு தானே? ஆமாண்ணே. வரட்டும் வரட்டும். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லைண்ணே, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மைனி அப்பளம் பொரிச்சு வடை சுட்டு குலோப் ஜாமுன் செய்ய போறாவ. அது மட்டும் செஞ்சுட்டா எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் என்ன? ஏதீப்பா, அந்த குலோப் ஜாமுனும் வடையும் கூட அண்ணன்கிட்டே சொல்லியிருந்தீங்கன்னா அதையும் வாங்கிட்டு வந்துருப்பாருல்ல. சேச்சே மைனி, அதெல்லாம் உங்க கையால செஞ்சா தான் நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. பேசப்பூச்சி, ஒரு பேக்கரியே காலி பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த மனுஷன். இதுல உளுந்த வடை குலோப் ஜாமுன் வேற. போங்க மைனியோ, போய் செய்யுங்க. அண்ணன் வந்துருச்சு இல்ல, பசி எடுக்கும் அண்ணனுக்கு. அண்ணன் மேல ரொம்ப தான் பாசம். என்ன சின்ன பொண்ணு அப்படி பாக்குது? அவ்வளோ அழகாவா இருக்கேன். இப்ப நீ சொன்னதுக்கு நாளைக்கு சிரிக்கிறேன் என்ன? முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னான்ல, எங்க? அது வந்து வாங்கிட்டு வரல அப்படிதானே? அது வந்து சின்ன பொண்ணு, என்ன பதில் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? நான் எதுக்கு யோசிக்கணும்? அது வந்து அங்க பேக்கரியில முட்டை பப்ஸ் தீர்ந்து போயிட்டு அதனாலதான் வாங்கிட்டு வர முடியல. டைரி மில்க் சில்க்கு சாப்பிட்டு ரூமுக்கு தானே வரணும். அப்ப வச்சுக்கிறேன் உன்னை.
செத்தேன். அடிச்சுக்காம சாப்பிடுங்க. டைரி மில்க் சில்க் அதுதான் எனக்கு மனசே ஆற மாட்டேங்கி. சாரதா. ஏங்க வந்துட்டீங்களா? இப்பதான் வந்தீங்களா? ஆமாம்மா. கண்மணி காலேஜ் கிளம்பிட்டியாம்மா? கிளம்பிட்டேன்ப்பா. இன்னைக்கு போயிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் போற வேலை இல்லை தானம்மா? ஆமாப்பா. இனிமே போக தேவையில்லை. சரிம்மா, பார்த்து போயிட்டு வந்துடு என்ன? சரிப்பா. எதுக்குங்க கூப்பிட்டிய? அது வந்து நம்ம புரோக்கர் கிட்ட கண்மணிக்கு வரன் பார்க்க சொல்லியிருக்கேன். அம்மா எனக்கு கல்யாணம் இப்போ வேணாம்மா. இருட்டி. ஏங்க இவ்வளோ அவசரப்படுதீங்க? அவ இப்போதானங்க காலேஜ் முடிக்க போறா. கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருக்கட்டுங்க. இப்போ என்ன உடனேவா கல்யாணம் கட்டி கொடுக்க போறோம்? இப்பதான் ஜாதகமே கொடுக்க போறோம். எப்படியும் ஒரு 6 மாசமாவது ஆகும். இல்லைங்க, அவ ஒரு 2 வருஷத்துக்காவது இருக்கட்டுமே. இல்ல சாரதா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் சொல்றது மட்டும் நீ கேளு. நீ போய் கண்மணி ஜாதகத்துல மஞ்சள் வச்சு எடுத்துட்டு வந்து கொடு. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. புரோக்கர் கிட்ட ஜாதகம் கொடுத்துடலாம். பொம்பளை பிள்ளைய வீட்டுல வச்சிருக்கிறதே நெருப்ப மடியில கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்பா நான் இப்படி கேட்கன்னு தப்பா நினைக்காதீங்க. அக்கா மாதிரி நானும் ஏதாவது தப்பு பண்ணிடுவேன்னு பயப்படுறீங்களா? இங்க வாமா. கண்மணி, அப்பா உன்ன தப்பாலாம் நினைக்கல என்ன? உனக்கு சீக்கிரமா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்குதே. ஒருத்தி தான் அப்படி பண்ணிட்டு போயிட்டியா. உனக்காவது நல்லபடியா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுதேன், அவ்வளவுதான். அப்பா நான் கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மக்களே. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நீ நல்லபடியா இருந்தா போதும் என்ன? உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துடுறேன். அங்க போயிட்டு நீ வேலைக்கு போறதுனாலும் சரி, இல்ல மேல படிக்கிறதுனாலும் சரி, அது உன் விருப்பம். அப்பா எனக்கும் உங்க கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு ஆசை இருக்காதா? அப்பா உனக்கு இந்த ஊர்லயே மாப்பிள்ளை பாக்குதேன். நீ அடிக்கடி வீட்டுக்கு வந்து போலாம் என்ன? கண்மணி, இதுக்கு மேல வேணான்னுலாம் சொல்லாத என்ன? நீயாவது நான் சொல்றது கேளுமா? சரிப்பா. அப்புறம் உங்க விருப்பம்தான். சரிம்மா, நீ காலேஜ் போயிட்டு வா என்ன? சரிப்பா. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிட்டு கிளம்பு. சரிம்மா. ஏங்க நீங்க அவசரப்படுதீங்களோன்னு தோணுது. ஒருத்தி அப்படி பண்ணிட்டான்னு கண்மணியை அவசர அவசரமா கட்டி கொடுக்க வேணான்னு எனக்கு தோணுது. அப்புறம் உங்க விருப்பம். நீ போய் ஜாதகம் எடுத்துட்டு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் சொல்றதுதான் இந்த வீட்டில் எடுபடாதே. சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு போங்க. இல்ல இல்ல, நான் கொடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி. கடவுளே, என் பிள்ளைக்கு நல்ல வரனா அமைச்சு கொடு. அது போற இடத்துல சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும். கண்மணி, கிளம்பிட்டியா? அப்பா. கண்மணி, கல்யாணம் வேணான்னு மட்டும் சொல்லாத மக்களே. அப்பா நீங்க எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வீங்க. நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம் மக்களே. அப்பா நான் ஒன்று கேட்கணும்ப்பா உங்ககிட்ட. சொல்லு சாமி. அப்பா அக்காவை மன்னிக்க மாட்டீங்களா? கண்மணி, இப்ப எதுக்கு நீ அவளை பத்தி பேசுத? அப்பா கோபப்படாதீப்பா. அக்கா பண்ணது தப்பு தான்ப்பா. ஆனால் நீங்கள் பெரியவங்க மன்னிக்கலாம் இல்லைப்பா. பாவம்ப்பா அக்கா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா. நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கலாமில்லப்பா. கண்மணி, நீ சின்ன பிள்ளை. நீ இதுல எல்லாம் தலையிடாத. அவளை என்னால மன்னிக்கவே முடியாது. அப்பா எனக்காக. யாருக்காகவும் என்னால மன்னிக்க முடியாதுமா. அவளால ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம இருக்கு எனக்கு. உன் புள்ள ஓடி போயிட்டாலுமே ஒவ்வொருத்தனும் என் முதுகு பின்னாடி சிரிக்கிறான், தெரியுமா உனக்கு? பெரியவங்களோட வலியும் வேதனையும் உங்களுக்கு எல்லாம் புரியாது கண்மணி. ஒவ்வொருத்தனும் என்ன என்ன கேள்வி கேட்கறானுங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்பா எனக்கு தெரிஞ்சது ஏதோ நான் பேசுதேன்ப்பா. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஊரில் பேசுகிறவங்க பேசட்டும்ப்பா. அவ நம்ம வீட்டு பிள்ளைப்பா. அவளை நம்ம அப்படியேவும் விட முடியாது இல்லைப்பா. கண்மணி, இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேணாம். பேசாட்டி காலேஜுக்கு கிளம்பு. சரிப்பா நான் எதுவும் பேசலை. ஆனால் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் பொறுமையாக ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கப்பா. எனக்காக. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லுதேன்ப்பா. நீங்கள் என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல. அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வரும்போதே நீங்கள் இவ்வளோ கோவப்படுதீங்க. எனக்கு உங்ககிட்ட பேசவே பயமாக இருக்கு. அக்காவுக்கும் அப்படிதானப்பா இருந்திருக்கும். நான் உங்களை எதிர்த்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்கப்பா. ஏதோ எனக்கு மனசுக்கு பட்டதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அக்காவும் உங்ககிட்ட அவள் காதலிக்கிற விஷயத்த சொல்ல முடியாமல் தான்ப்பா அப்படி பண்ணியிருப்பா. நான் உங்கள் விருப்பப்படி கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன நினச்சி நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்கப்பா. அக்காவை பற்றி மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. நீங்கள் என்ன தான் கோவமாக பேசினாலும் கண்டிப்பாக உங்கள் மனசுலேயே அவன் மேலே பாசம் இருக்க தான் செய்யும். அது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அதை மட்டும் யோசிச்சு பாருங்கப்பா. மற்றவங்க பேசுறதெல்லாம் விடுங்கப்பா. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா. சொல்லுமா. அப்பா நாளைக்கு நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கப்பா? இல்லம்மா, என்ன நாள்? அப்பா நாளைக்கு அக்காவுக்கு பிறந்த நாள்ப்பா.
ஒருவேளை நான் இதெல்லாம் பேசினா உங்கள் மனசு மாறுமோன்னு தான் இன்னைக்கு நான் இதை பேசினேன்ப்பா. நாளைக்கு அக்காவை வர சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் இன்னும் உங்களுக்கு கோவம் குறையல, அது நல்லாவே தெரியுது. ஆனால் ஒரு முறை எனக்காக யோசிச்சு மட்டும் பாருங்கப்பா, திரும்ப திரும்ப சொல்லுதேன். கண்மணி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் கோவப்படுறேன்னே வச்சுக்கோ. என்கிட்ட சொல்ல வேணாம். உங்க அம்மா அப்படியா இருக்கா உங்ககிட்ட? உங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அவ. சரி விடு. ஆனா என்ன இருந்தாலும் அவ பண்ணது பெரிய தப்பு. அதை உடனே எல்லாம் மன்னிச்சு எங்களால ஏத்துக்க முடியாது. என்னால முடியாது. நீங்க 2 பேரும் அவகிட்ட பேசினாலும் சரி, போய் பார்த்துட்டு வந்தாலும் சரி, நான் எதுவும் கேட்க போறதில்ல. நான் பேசுறதோ இல்ல அவ இங்க வர்றதோ அதெல்லாம் நடக்காது. நீ இவ்வளவு தூரம் சொன்னதுனால கண்டிப்பா நான் யோசிச்சு பாக்குதேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரிப்பா, என் மேலே ஒன்றும் கோவம் இல்லை தானேப்பா? இல்ல மக்களே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் காலேஜ் கிளம்பு போ. ம், சரிப்பா. இந்தாங்க ஜாதகம். அவ பேசினது எதுவும் மனசில் வச்சுக்கிடாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. அப்பா வேற மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லுதாவ. மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது அக்கா கிட்ட சொல்லணும். ஒர்க் பண்ணணும், சம்பாதிக்கணும். நான் சம்பாதிச்ச காசுல அப்பாவுக்கு அம்மாவுக்கு அக்காவுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினச்சேன். அதெல்லாம் நடக்காது போல. சரி, அப்பா என்னால் கஷ்டப்பட வேணாம், அவர் இஷ்டப்படி பண்ணட்டும். அக்காவுக்கு வேற நாளைக்கு பர்த்டே. இந்த சமயத்தில் அவகிட்ட இதெல்லாம் சொல்கிறது நல்லா இருக்காது. நாளை மறுநாள் அவகிட்ட இதெல்லாம் சொல்லிக்கலாம். நாளைக்கு ஃபோன் பண்ணி பர்த்டே விஷ் மட்டும் பண்ணணும். காலத்துல தங்கச்செயின் தான் போல. ஆமா, தங்கச்செயினே தான். எப்படியும் 3 பவுன் தேரும் போலயே. சுத்திலும் யாரும் இல்ல. அடிச்சிட வேண்டியதுதான். அம்மா, ஏய் யாருடா நீ? நில்லுடா. ஐயோ என் செயின். நில்லுடா, ஓடாதடா. என் செயினை கொடுத்துடு ப்ளீஸ். ப்ளீஸ் என் செயினை கொடுத்துடு. யாராவது காப்பாத்துங்க. யாராவது வரத்துக்குள்ள இவளை அடிச்சு கீழே தள்ளிட்டு ஓடிடணும். என் செயினை கொடுத்துடு ப்ளீஸ். ஏய், நீங்க தள்ளிக்கோங்க. ஏய், செயினை கொடு. ஆ, செயினை குடுன்னு சொன்னேன். கொடுத்துட்றேன். இன்னொரு நாள் என் கண்ணில் பட்ட அவளை அடிக்க போன அந்த கை இருக்காது. அதுவே உனக்கு கடைசி நாளா இருக்கும். இங்க வாங்க. ஆர் யூ ஓகே? ம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும், பயப்படாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ம் அழாதீங்க. ம் இந்தாங்க உங்க செயின். தேங்க்ஸுங்க. சரியான நேரத்தில் வந்து காப்பாத்துனியே. இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஆக்சுவலா என்ன ஆயிட்டு? நான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேன். இந்த ஆளும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தான். யாரும் இல்லாத நேரம் பார்த்து செயினை அத்துட்டு வந்துட்டான். சரி பயப்படாதீங்க. யாரும் இல்லாத இடத்துல எல்லாம் அப்படி தனியா நிக்காதீங்க. என்ன இல்லைங்க, 2 பொண்ணுங்க நின்றுட்டு தான் இருந்தாங்க. அவங்க பஸ் ஏறி அப்போ தான் போனாவ. அவங்க போனதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி செயினை பிச்சுட்டு வந்துட்டான். எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆயிட்டு. ஓகே ரிலாக்ஸ். தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? நான் வேணா போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரவா? இல்லைங்க, வேணாம், இருக்கட்டும், பரவாயில்ல. வீடு பக்கத்தில் தான். அதான் தெரியுமே. என்ன என்ன தெரியும்? இல்ல சொல்லுங்க. இல்லை, வீடு பக்கத்தில் தான், அங்கே போய் குடிச்சிக்கிறேன். சரி, நீங்க ஓகே தானே? ஓகே தாங்க. பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. காலேஜ் போக தானே? காலேஜ் போகாம வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க. காலேஜ் போக தான். நான் காலேஜ் போகிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேனே. இல்ல, உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் கேட்டேன். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக தான் காலேஜ் முடித்தேன். சர்டிஃபிகேட் வாங்க தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுவும் இன்னைக்கு லாஸ்ட் நாள். இன்னைக்கு போயிட்டு வந்துட்டா அவ்வளோதான். நான் அப்பாவை கூட்டிகிட்டு இன்னொரு நாள் கூட போய்க்கிறேன். ஓ அப்படியா? நான் வேணா உங்க கூட வரவா? இல்லைங்க, பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். இல்ல, ரொம்ப பயந்த மாதிரி இருக்கீங்க, அதான் கேட்டேன். இல்லைங்க, இப்போ நான் ஓகே தான், நான் போய்க்கிறேன்.
நான் கிளம்புதேன். ஏங்க ஒரு நிமிஷம். நீங்க காலேஜ் இனிமே போக மாட்டீங்களா? ஆமாங்க, இனிமே போக மாட்டேன். அப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஏன் கேட்குறீங்க? அது வந்து சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இனிமே வீட்டில் தான் இருப்பேன். ஓ அப்படியா? சரி, நான் வாரேன். முருகா ரொம்ப நன்றி முருகா. அவகிட்ட பேச முடியாதான்னு நினைச்சேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். சாதாரணமா பேசியிருந்தா கூட இப்படி பேசியிருக்க முடியாது. தேங்க்ஸ் முருகா. காலேஜ் முடிஞ்சிட்டுன்னு சொல்லுதா. இனிமே வெளியே வரமாட்டாலோ அடிக்கடி. சரி எப்படியும் கோயிலுக்கு வந்து தான் ஆகணும். அங்க பாத்துக்கோ. ஐயோ அவ பேரை கேட்காம விட்டுட்டோமே. அட போடா ஜீவா, என்னடா இப்படி பண்ணிட்ட? இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்து பேரை கேட்காம விட்டுட்டோமே. சரி இதை சாக்கா வச்சு கோயில்ல பார்த்து பேச வேண்டியதுதான். ஹலோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த எபிசோட் கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? நன்றி, வணக்கம்.